265 ரன்ஸ் வித்தியாசத்துல இந்தியா வின்னா அதுக்கு ஈடான ஒரு வெற்றி தான் இது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன ஸ்லோவா போடுற தம்பி என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த ஃபார்மர் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ்லாம் இது வந்து இட் இஸ் நாட் வெரி ஆஸ்திரேலியன் வே ஆஃப் பேட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சொன்னாங்க. இல்ல எடுத்த டெலிவரியா இருக்கட்டும், இல்ல ஹர்ஷித் ராணாவை எடுத்த டெலிவரியா இருக்கட்டும், சில பீச் போட்டாரு அவரு. Okay, Rohit batting was obviously disappointing. Now even his captaincy I felt was not up to the mark. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டக் அவுட் ரிவ்யூ ஆஃப் செகண்ட் டெஸ்ட் போர்டா கவாஸ்கர் ட்ராஃபி பிட்வீன் ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா. ஒரு பிங்க் பால் டெஸ்ட். இந்தியா வந்து ஒரு நல்ல வெற்றி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல எடுத்துட்டு கான்ஃபிடென்ட்டா உள்ள வருவாங்க, திரும்ப அடிப்பாங்க அப்படிங்கிற சொல்லும் போது ஆஸ்திரேலியா யாருக்கிட்ட அப்படின்ட்டு சொல்ல இன்ஃபேக்ட் பண்ணி காமிச்சிட்டாங்க. ரெண்டாவது டெஸ்ட் ஒரு அபாரமான வெற்றி, 10 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் 265 ரன்ஸ் வித்தியாசத்துல இந்தியா வின்னா அதுக்கு ஈடான ஒரு வெற்றி தான் இது அப்படின்ட்டு சொல்லி ஆகணும். பிங்க் பால் டெஸ்ட் ஈஸி கிடையாது அப்படின்லாம் எல்லாமே நம்ம வந்து பேசியிருந்தோம் ப்ரிவியூவில். பட் எப்படி டேர்ன் அவுட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு நம்ம கூட கௌஷிக் நேராது. வணக்கம் காவ். என்ன காவ் இப்படி ஆகி போச்சே, உங்க ப்ரெடிக்ஷன் புஷ்ஷா போச்சே. நீங்க இந்தியா வின் தானே சொன்னீங்க? ஆமாமா, நான் இந்தியா வின் தான் சொன்னேன். பட் ஆனா ரொம்ப ரொம்ப புஷா போச்சு. பட் நான் சொன்ன ஓப்பனிங் ஆர்டர் அதெல்லாம் ஆடல. ஆனா அதெல்லாம் ரீசன் கிடையாது. ஆடினாலும் வந்து இந்த மேட்ச் மாறி இருக்காது, அது உறுதியா நம்புறேன். பட் ஆனா ட்ரிமெண்டஸ் ஆஸ்திரேலியா வந்துட்டு தே ஆர் ஷோயிங். ஏன் வந்துட்டு அவங்க இந்த இந்த எஸ்பெஷலி கிரிக்கெட்ல ஏன் வந்து இவ்வளோ டாமினண்டா இருக்காங்க ஓவர் த இயர்ஸ், கிங்ஸ் ஆஃப் கம்பேக்ஸ்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்சல்யூட்லி. ஐ திங்க் அவங்களோட ரெக்கார்ட் இன் பிங்க் பால் 12 மேட்சஸ் ஆடி இருக்காங்க, ஒரே ஒரு வாட்டி தான் தோத்துருக்காங்க. ஏன் அப்படின்ட்டு காமிச்சாங்க. ஒரு மாதிரி தே லுக் த லாட் கம்ஃபர்டபுள், எஸ்பெஷலி த பவுலர்ஸ் எந்த லென்த் போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். வில் டாக் அபவுட் இந்தியா பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா பத்தி பேசலாம். ஏன்னா அவங்க தான் வந்து கம்பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் லாட் ஆஃப் ப்ரெஷர் இருந்தது கம்மிங் இன் டு தி மேட்ச். ஏன்னா ஆஸ்திரேலியா மீடியா இருக்கட்டும் ரொம்ப கழுவி ஊத்துனாங்க. வி நோ தட் ஆஸ்திரேலியா மீடியா ரொம்ப ஹார்ஷா இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க. என்ன சொல்லணுமோ அதை கண்டிப்பா சொல்லுவாங்க. அந்த விதத்துல அந்த ஒரு ப்ரெஷர் இருந்தது பேட் கமின்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியன் டீமுக்கு. எஸ்பெஷலி அவங்களோட பேட்டிங். நிறைய அந்த ஃபார்மர் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ்லாம் இது வந்து இட் இஸ் நாட் வெரி ஆஸ்திரேலியன் வே ஆஃப் பேட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சொன்னாங்க. பட் அதுக்கு ரிப்ளையா வந்து ஒரு சரியான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். வில் ஸ்டார்ட் வித் ஐ திங்க் டிராவிஸ் ஹெட் அண்ட் வில் டாக் அபவுட் டிராவிஸ் ஹெட் கவ். டிராவிஸ் ஹெட் வந்து மறுபடியும் இந்தியானா அடிக்கிறாரு. என்ன வாட் கோஸ் வித் ஹிம்? எப்படி வந்து, ஏன்னா டெக்னிக்கலி நாட் வெரி சவுண்ட், ஓகே, பட் ஸ்டில் வெரி எஃபெக்டிவ். ஹவு டஸ் ஹி மேக் தட் ஹேப்பன்? ஐ திங்க் மைண்ட் செட் தான். த டிஃபரன்ஸ் இஸ் த மைண்ட் செட். அவர் வந்துட்டு ஹீ இஸ் நாட் வரிட் அபவுட் ஹிஸ் டெக்னிக் வீக்னஸ், அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போறாங்க. ஃப்ரம் த வேர்ட் கோ ஹி டுக் தி அட்டாக் டு தி ஆப்பனன்ஸ். ஐ திங்க் மூணாவது ரெண்டாவது பாலோ ஒரு சரியான கவர் டிரைவ் 4 அடிப்பாரு. நல்ல க்ளோஸ் பால்லாம் கிடையாது, ஒரு மாதிரி ஆன் த ரைஸ்ல தான் அடிப்பாரு. தில்லுக்கு துட்டு பேட்டிங், அது வந்து கிளியரா தெரிஞ்சது. அண்ட் ஹீ மேட் த டிஃபரன்ஸ். லாஸ்ட் மேட்ச்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பேட்டிங்ல பெருசா எஸ் மார்னஸ் லபுஷேன் அண்ட் மெக்ஸ்வினி கொஞ்சம் வந்து சப்போர்ட் ரோல்ஸ் பிளே பண்ணாங்க. பட் ஓவரால் ஸ்கோர்ஸ் வந்துட்டு இந்த சீரீஸ்லேயே ஆவரேஜா ஒரு 175 200 அந்த மாதிரி தான் ரெண்டு டீமுமே அடிக்கிறாங்க. இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா ஆடினாங்க, இந்த மேட்ச் ஆஸ்திரேலியா நல்லா ஆடினாங்க. அது காரணம் ஒன்லி 2 பிளேயர்ஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல யசஸ்வி ஜெய்ஸ்வால், இந்த மேட்ச்ல டிராவிஸ் ஹெட். இல்லைனாக்கா ஐ திங்க் ஆல் ஆஃப் தெம் ஆர் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரகிளிங் டு பிளே பேஸ் போலிங் ஆன் தட் விக்கெட்னு எவிடென்ட்டா தெரியுது. ஆன் த கான்ட்ரரி இந்தியாவுக்கு அந்த பேஸ் போலிங்ல ஒரு பேட்டரியில கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ், கொஞ்சம் பவர் இல்ல. அதை வந்து ஃபுல் யூஸ் டிராவிஸ் ஹெட் பண்ணாரு. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நீ சொன்ன. இட் இஸ் மென்டலி டெக்னிக்கல். உங்களுக்கு வந்து நிறைய குறைபாடு இருக்கலாம், வீக்னஸ் இருக்கலாம், பட் அதை ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அண்ட் ஆல்சோ ஸ்ட்ராட்டஜிக்கலும் இந்தியா வந்து ஐ தாட் தே வர் வீக். வில் கவர் தட். இந்தியா பத்தி பேசும்போது வில் டெஃபினெட்லி வில் டச் அப் ஆன் தட். பட் இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் வந்து the good partnership between Nathan McSweeney and Marnus Labuschagne. Marnus Labuschagne again ஒரு நல்ல கம்பேக். அவருக்குமே பிரஷர் இருந்தது. நல்ல ஒரு 64 அடிச்சாரு. நேத்தன் மெக்ஸ்வினி ஐ திங்க் இவங்களோட பார்ட்னர்ஷிப் என்னதான் நம்ம டிராவிஸ் ஹெட் பத்தி ஆப்வியஸ்லி அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச், கேமை சேஞ்ச் பண்ணாரு. பட் அவருக்கு வந்து ஒரு ஃப்ரீடமோட ஆடுறதுக்கு இவங்க போட்ட ஒரு அடித்தளம். ஏன்னா இவங்க ஒரு டஃப் ஃபேஸ் ஆடினாங்க. அந்த பிங்க் பால் ஈவினிங்ல ட்வைலைட்ல
இட்ஸ் நாட் ஈஸி. நம்ம பார்த்தோம் நிறைய விக்கெட்ஸ் விழுந்தது, இந்தியன் பேட்டர் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல. அந்த விதத்துல இவங்க வந்து அந்த ஒரு விக்கெட் தான் போச்சு. அந்த ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் வந்து ஒரு விக்கெட் தான் விட்டாங்க. அது ஒரு மாதிரி லைக் இட் இட் அடுத்த நாள் வந்து கொஞ்சம் பெட்டர் சன்லைட் இருந்து நல்ல நல்ல பேட்டிங் கண்டிஷன் இருந்தது. ஸோ அந்த ஒரு டஃப் ஃபேஸை கடந்து வந்ததுனால ஐ ஃபீல் லாட் நிறைய பாராட்டு டெஃபினெட்லி இவங்களுக்கு போய் ஆகணும்ல. 100%ங்க. எப்படி வந்து சத்தேஸ்வர் புஜாரா இருக்கும்போது ஒரு ஒரு அன்சங் ஹீரோவா அவர் இருந்தாரோ, ஏன்னா எல்லா கிரெடிட்டுமே அந்த சீரீஸ்ல வந்துட்டு ரிஷப் பண்ட்டுக்கு, சுப்மன் கில்லுக்கு, வாஷிங்டனுக்கு, அப்புறம் விஹாரி, அஸ்வின் ரைட்ஃபுல்லி ஆல்சோ. பட் புஜாரா வந்துட்டு ஐ ஃபெல்ட் வாஸ் த மெயின் மேன். அந்த மாதிரி இந்த இந்த எஸ்பெஷலி இந்த மேட்ச்ல இல்ல, அந்த ட்வைலைட்க்கு அப்புறமா அந்த நைட்ல ஆடின பிங்க் பால் ஸ்பெல் வந்துட்டு ட்ரிமெண்டஸ் பேட்டிங் கிரிட்டோட ஆடினாங்க ரெண்டு பேருமே. தே ஷோட் வை தே ஆர் so well rated amongst ஆஸ்திரேலியன்ஸ் அப்படிங்கிறத காமிச்சாங்க. ஐ தாட் அந்த ஃபேஸ்ல தான் நம்ம மேட்சை வந்துட்டு விட்டோம். ஏன்னா இப்போ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஆடி இருந்தாங்கன்னா பெருசா தெரிஞ்சிருக்காது. அவங்க செகண்ட் பேட்டிங்ல ஆடினது என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம அடிச்சது 180 தான். அவங்க வந்து அந்த பேஸை லே பண்ணி 100 for 1ல கொடுத்துட்டாங்க செகண்ட் டேல. அங்கேருந்து இந்தியா வேர் ஆல்வேஸ் ஆன் த பேக் ஃபுட். ஒரு மாதிரி லீடு எவ்வளோ போகும், எவ்வளோக்குள்ள பிடிக்கணும், அந்த ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம்ல மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு கிரெடிட் வந்துட்டு டெஃபினட்டா மெக்ஸ்வீனி அண்ட் லபுஷியனுக்கு போகணும். அப்சல்யூட்லி ஐ திங்க் கிரேட் கான்ட்ரிபியூஷன் அவங்க கிட்ட இருந்து. பட் பேட்டிங்ல இவங்க மூணு பேர் நல்லா பண்ணாங்கன்னா, பவுலிங்லயும் ஒரு கியூமுலேட்டிவ் எஃபர்ட் இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரைட் ஃப்ரம் பால் ஒன் டோனை செட் பண்ணது மிச்சல் ஸ்டார்க். இன்ஃபேக்ட் இவரோட நம்பர்ஸ் இன் பிங்க் பால் பிரில்லியண்டா இருந்திருக்கு. அந்த விதத்துல அவரோட முதல் 5 விக்கெட் ஹால் அகெயின்ஸ்ட் இந்தியா அண்ட் அவரோட கரியர் பெஸ்ட் ஆஃப் 6 ஃபார் அகெயின் ஒரு கேம் சேஞ்சர். ஒரு பேட்டிங்ல டிராவிஸ் ஹெட் எந்த அளவுக்கு ஒரு கேம் சேஞ்சரா இருந்தாரோ, bowlingல மிச்சல் ஸ்டார்க் வந்து அந்த ஒரு டோனை செட் பண்ணி கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு 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 அந்த எனர்ஜி பர்ஸ்ட் இருந்தது. தே நீடட் தட். ஏன்னா இது கமிங் ஃப்ரம் ஒரு ஒரு தோல்வியில இருந்து வரும்போது தேவர் ரியலி ஹங்க்ரி ஃபார் தட் விக்டரி. அந்த ஒரு இது இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் பால் யசஸ்வியும் நிறைய பேசினார் அதுக்கு முந்தின மேட்ச் வந்து, நீ என்னப்பா ஸ்லோவா போடுற அப்படின் போது அப்படியே இரப்ட் அந்த ஹோல் டீமே வந்து அப்படியே இரப்ட் ஆகி வந்தாங்க. ஐ திங்க் த பர்ஃபெக்ட் ஸ்டார்ட். அண்ட் அண்ட் அவர் அந்த ஃபுல்லர் லென்த் போடும் போது கவ் ஐ திங்க் எனி பேட்டர் இன் த வேர்ல்ட் வென் யூர் அந்த பால் வந்து ஒரு 140 145ல வந்து அவர் போடும் போது அந்த வேகத்துல அண்ட் ஸ்விங் லேட்டா ஆகும் போது ஐ திங்க் இட்ஸ் a டஃப் பால் டு ஃபார் எனி பேட்டர் டு டு டேக்கிள். கண்டிப்பாங்க. ஒரு பேட்டரா வந்துட்டு நம்ம என்ன பார்ப்போம், ஜென்ரலா ஷைனை பார்ப்போம். இந்த பிங்க் பால்ல அந்த ஷைன் வந்துட்டு பெருசா தெரியாது. ஆப்வியஸ்லி நியூ பால்ல தான் அவுட் ஆனாரு. பட் ஐம் ஜஸ்ட் சேயிங், அந்த கில்ல எடுத்த டெலிவரியா இருக்கட்டும், இல்ல ஹர்ஷித் ராணாவை எடுத்த டெலிவரியா இருக்கட்டும், சில பீச் போட்டாரு அவர் டெஃபினட்டா வந்துட்டு. எஸ்பெஷலி when he has that angle out, இல்ல நம்ம வந்து அவுட் சைட் எட்ஜ கவர் பண்றதுக்கு ஆடுறதா இல்ல உள்ள வரதுக்கு ஆடுறதா, ரொம்ப ரொம்ப எக்ஸாக்ட்லி. டஃப். அந்த ஆங்கிள் எஸ்பெஷலி லெஃப்ட் ஆர்ம் ஓவர் டு ரைட் ஹேண்டர்ல இட் கிரியேட்ஸ் மோர் ஆங்கிள் ஃபார் யூ டு டிஃபெண்ட். இப்போ ஒரு ரைட் ஆர்ம் போலர்னா நீங்க ஒரு மாதிரி அந்த ஆஃப் ஸ்டம்ப் லைனை டிஃபெண்ட் பண்ணா போறோம். லெக் ஸ்டம்ப்ல மிடில் ஸ்டம்ப்ல இம்பாக்ட் ஆகிறது ஆங்கிளோட வெளியே போயிடும்ங்கிறது ஒரு பேட்டிங் வைஸ் ஒரு ஈஸி ஆயிடும். பட் இந்த போலர் எஸ்பெஷலி ட்ரெண்ட் போல்ட், மிச்சல் ஸ்டார்க் அந்த மாதிரி போடுற போலர்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆடுறது. ட்ரிமெண்டஸா போட்டாரு. ஐ திங்க் ஹி ஸ்டுட் அப் வென் இட் மேட்டர்ட். அதுதான் வந்து ஆஸ்திரேலியன்ஸ் டைம் அண்ட் அகைன் பண்ணிருக்காங்க. அவர் ஐபிஎல்லே பார்த்தோம் எப்ப தேவையோ வந்து ரேஸ் பண்றத. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன ஸ்லோவா போடுற தம்பி என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி கிளீனா வந்துட்டு செட் பண்ணி இல்ல கொடுத்துட்டாரு கேம். இல்ல நீ நீ சொன்ன இந்த மாதிரி அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்றாரு அப்படின்ட்டு, ஒரே நிமிஷம் ஐ ஜஸ்ட் கெட் த பால் என்ன மாதிரியான ஒரு சேஞ்ச் பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன மாதிரியான ஒரு 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 சேஞ்ச்னா, இப்போ நார்மலா வந்து ஒரு நார்மல் லெஃப்ட் ஆர்ம் சீமர் வந்து பாலை உள்ள கொண்டு வரணும்னா இப்படிதான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி ப்ராபப்ளி கொஞ்சம் கூட டில்ட் ஆயிருக்கும். பட் அவர் வந்து ஸ்ட்ரெய் வித் ஆங்கிள் வெளியே போற பாலும் போடுறாருக்கோ. அங்கதான் வந்து விராட் கோலி கேஎல் ராகுல் அவுட் ஆனாங்க. சோ அந்த பால் வந்து லைட்டா வந்து பாத்தீங்கன்னா சீமை கொஞ்சம் அக்ராஸா புடிச்சிட்டு ரிலீஸ் பண்றாரு. அது ஒரு மாதிரி ஸ்கிராம்பிள் சீமா போகுது. சோ அந்த அளவுக்கு ஸ்விங் இருக்காது அந்த பாலுக்கு. அண்ட் அந்த பால் வந்து பிச்சாய் நேரா போகுது. சோ ரெண்டுமே பண்ணும் போது அண்ட் அவர் போடுற வேகத்துல பண்ணும் போது கவ் உனக்கு தெரியும் பால் உள்ளதான் வரப்போகுதுன்னு. பட் ஸ்டில் இஃப் யூஆர் ரைட் ஹேண்டர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் எதுவுமே பண்ண முடியாது. ரிஷப் பண்ட் அவுட் ஆன விதமும் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிதான் தெரியும். அவருக்கும் தெரியும் பால் வெளியே தான் போகுதுன்னு. பட் ஆடியே ஆனுங்கிற ஒரு கட்டாயம் சிக்கனு வாங்கிட்டு போச்சு. அதனாலதான் அவர் வந்து அவரை பத்தி எல்லாம் யாருமே பேசக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாங்க. ஐ யாருமே திங்க் வந்து பேசக்கூடாது. அதனாலதான் அந்த டெக்னிக்கல் கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் அ பேட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. வை வி ஆர் ஸ்ட்ரெஸ்ஸிங் ஆன் த லைக்ஸ் ஆஃப் புஜாரா அந்த மாதிரினா,
ஒரு போலர்னால உள்ளயும் எடுத்துன்னு வர முடியும், வெளியும் எடுத்துன்னு வர முடியும். அது தவிர லீத்தல் பவுன்சரும் வச்சிருக்காருன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் தட் கேம். ஒரு டெக்னிக்கல் எபிலிட்டி இருந்து இதெல்லாம் டேக்கிள் பண்ண முடிஞ்சாதான் யூ ஆர் கோயிங் டு பிளே அவுட் தட் ஸ்பெல். அண்ட் ஒன்ஸ் யூ பிளே அவுட் தட் ஸ்பெல், டயர்ட்னஸ்ல வந்து உங்களுக்கு ரன்ஸ் லீக் ஆகும். அதுதான் ஆஸ்திரேலியன்ஸ் பண்ணாங்க. அவங்க வந்து பும்ராவை, அந்த சிராஜ, ராணா போட்ட ஸ்பெல்ல வந்துட்டு கிரிட்டோட விளையாடி 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 ஆப்வியஸ்லி தே ஹேட் தேர் ஷேர் ஆஃப் லக், இல்லைன்னு சொல்லக்கூடாது. பட் ஆனா when you have that game style and when you're in that fighting battle where you are able to grind out attacks, அப்போ உங்களுக்கு அந்த லக் ஃபேக்டரும் வரும். அண்ட் once you go through that session ஒரு 40 overs தாண்டினோடனே பேட்டிங் becomes easy. அண்ட் ஆல்சோ இப்போ மிச்சல் ஸ்டார்க்கோட பேட் கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு சரியான ஒரு ஃபைஃபர். ஐ மீன் அவர் எப்பயுமே அண்டர் த ரேடார் அவரோட வேலையை பண்ணிட்டு போறார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் பார்த்தோன்னா அந்த 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 குரூஷியலான ஒரு டைம்ல ரிஷப் பண்ணிட்டு ஒரு நறுக்குன்னு ஒரு பவுன்சர் போட்டு எடுத்தாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல அகைன் he chipped in with the 5 wicket haul. எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா he is leading from the front. ஒரு ப்ரோஆக்டிவ் கேப்டனா இருக்காரு. அவரோட அந்த போலிங் அந்த லோடு வந்து இட்ஸ் நாட் அஃபெக்டிங் ஹிஸ் கேப்டன்சி. இது ஒரு மாதிரி ரெண்டுமே வந்து இன்டர்வைண்டா இருக்கு. அண்ட் ஏன் நான் சொல்றேன்னா அந்த அந்த செகண்ட் இன்னிங்ஸ் இந்தியா வந்து பேட்டிங் ஆடும் போது அஸ்வின் அகேன்ஸ்டா, இன்ஃபேக்ட் அந்த அந்த லோவர் ஆர்டர் அகேன்ஸ்டா ப்ரோஆக்டிவா அந்த பவுன்சர் பிளான் போட்டாங்க, ஃபீல்டு செட் பண்ணாங்க. இந்த விஷயம் தான் வந்து மேக்ஸ் பேட் கமின்ஸ் த கேப்டன் தட் வி ஆல்வேஸ் சே பேட் கமின்ஸ் ஒரு நல்ல கேப்டன். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுனால தான். அண்ட் அதனால தான் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு குவிக் ரேப் பண்ணாங்க அந்த ஒரு இந்தியன் பேட்டிங் ஆர்டரை. போலாண்டும் சூப்பரா போட்டாரு. ஹி சிப்ட் இன் ரொம்ப லிமிடெட். ஒரு மாதிரி குடன்ட் லைக் இனிஷியலா வந்து ஒரு கொஞ்சம் லக் அவர் ஃபேவரா போ இல்ல. ஒரு கேட்ச் வந்து அலெக்ஸ் கேரி விட்டாரு. பட் ஸ்டில் அவரோட அந்த நாகிங் லைன் அண்ட் லென்த் வாஸ் மோர் தென் இனஃப் ஃபார் த இந்தியன் பேட்டர்ஸ். இந்தியன் பேட்டர்ஸ் சொல்லும் போது கவ், லெட்ஸ் டாக் அபவுட் த இந்தியன் டீம் ராதர். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆப்வியஸ்லி எலிஃபென்ட் இன் த ரூம். ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்டா தான் இருந்திருக்கு. ஐ திங்க் we've seen this a lot. எவ்வளவு வாட்டி நம்ம பார்த்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு கொலாப்ஸ். இன்ஃபேக்ட் இட் வாஸ் ஈவன் வேர்ஸ். என்னன்னா ஒருத்தர் கூட 50 அடிக்கல. அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி 2 இன்னிங்ஸ்லயும் 42 வாஸ் த ஹையஸ்ட் ரன் ஸ்கோர். அண்ட் இதுல எனக்கு இன்னும் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா நிறைய பேட்டர்ஸ் வந்து 20 அடிச்சு அவுட். ஒரு கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 20 அடிச்சு அவுட் ஆனாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல யசஸ்வி 20 அடிச்சு அவுட் ஆனாரு. சுப்மன் கில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 20 30 ஏதோ அடிச்சு அவுட் ஆனாரு. என்ன நடக்குது? வை இஸ் திஸ் ரிப்பீட்டட்லி ஹேப்பனிங் ஃபார் த இந்தியன் டீம்? I think perseverance over a test match cricket அதானே அவங்க they were able to persevere more than what we did as a batting unit. அதுதான் எனக்கு தோணுது. டெஃபினட்டா நீ சொன்னது வந்து ஒரு வெரி வெரி பிக் பாயிண்ட் டு அட்ரஸ் டீம் மீட்டிங்ல. ஏன்னா இஃப் யூ ஆர் கெட்டிங் டு 20s or 30s இட் மீன்ஸ் உங்களோட டஃபஸ்ட் ஃபேஸ், ஒரு பேட்டரோட டஃபஸ்ட் ஃபேஸ் இஸ் ஃபர்ஸ்ட் 30-35 பால்ஸ். அதை நீங்க கிராஸ் பண்ணிட்டு தென் இஃப் யூ ஆர் கிவிங் த விக்கெட் அவே, தட் மீன்ஸ் யூ ஆர் சேஞ்சிங் சம்திங் இன் யுவர் பேட்டிங் ஸ்டைல். உங்களுக்கு திடீர்னு செட்டில் ஆகிற ஃபீலிங் வருது, இப்போ நான் ரன்ஸுக்கு போகலாம். ஏன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல where the ball is constantly seaming, either வந்துட்டு you have to be very very aggressive like a Travis Head. அதுதான் எல்லாருமே ட்ரை பண்றாங்க. they couldn't get away with it, but at least யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு they should have continued playing the same grinding approach and built up an innings. அதுதான் எனக்கு தோணுது. இல்ல கௌ, நான் என்ன சொல்றேன், அக்ரெசிவ் டிராவிஸ் ஹெட் இஸ் அக்ரெசிவ். பட் இனிஷியலா அவரோட அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 10-15 பால்ஸ் நீ எடுத்து பார்த்தனா ப்ராப்பர் ஒரு மாதிரி கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் இருக்கும். இட்ஸ் நாட் லைக் ஹேவயர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிஷப் பண்ணிட்டு ஸ்ட்ராட்டஜிக்கலா அந்த செகண்ட் இன்னிங்ஸ் டுவர்ட்ஸ் த எண்ட் வரும்போது இறங்கி அக்ரெசிவா அடிச்சார். ஹி டுக் ஆன் ஸ்காட் போலண்ட் which is again strategically very good. பட் இட் இஸ் நாட் லைக் டிராவிஸ் ஹெட் அது மாதிரி இல்ல. he took his time and of course இந்தியன் bowlers நிறைய ஃபீட் பண்ணாங்க டிராவிஸ் ஹெட்டுக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட் பிங்க் பால் டெஸ்ட் டஃப் சேலஞ்சிங் ஓகே. பட் நீ சொல்ற மாதிரி அந்த ஒரு ஐடியலி இந்த ஒரு லெவல்ல ஒரு 20 ரன்ஸ் தாண்டிட்டனா there is an expectation that you're expected to go and play big. ஒரு பெரிய ஸ்கோர் போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு டிசைடிங் ஃபேக்டரா டெஃபினெட்லி இருந்தது. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வில் டாக் அபவுட் த சீனியர் ப்ரோஸ் ரோஹித் சர்மா அண்ட் கோலி. ஃபர்ஸ்ட் கோலி எடுத்துக்கலாம். கோலி 3 இது வரைக்கும் ஆஸ்திரேலியால அவர் அவுட் ஆன விதம் எல்லாமே பார்த்தனாக்கா அந்த டென்டேட்டிவ்னஸ் ஜஸ்ட் அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம்ப். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நீ எடுத்து பார்த்தனா ஒரு மாதிரி ஆடணும்ட்டு விடுவாரு, சிக்கன் வாங்கிட்டு போவோம். இந்த டெஸ்ட்ல பார்த்தனா அகைன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஆடணும்ட்டு பேக் ஃபுட்ல ஆடணும்னு விடுவாரு, அகைன் ஸ்லிப்ல. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃப்ரண்ட்ல ஆடுவாரு,
அந்த ஒரு ஜஸ்ட் அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம் ஸ்காட் போலண்ட் சரியான ஒரு விக்கெட். இப்படிதான் நடந்தது, இப்படிதான் இருக்கு. என்னதான் பண்ண, இது நிறைய நம்ம பார்த்துட்டோம். என்ன பண்ணணும், என்ன நினைக்கிற, என்ன வாட் இஸ் கோயிங் இன் இஸ் மைண்ட்? அவர் வந்துட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல சேஞ்ச் பண்ணாரு. ஹி கேம் அண்ட் ஸ்டுட் கொஞ்சம் அக்ராஸ் ஒரு மிடில் ஸ்டம் கார்டு, மிடில் அண்ட் ஆஃப் ஸ்டம் கார்டுக்கு வந்து ஆடினாரு. ஏன் அது சக்சஸ் கொடுக்கல இந்த மேட்ச்ங்கிறதுக்கு ரீசன்ஸ் தெரியல. பட் ஐ திங்க் டெஃபினட்டா அது இல்ல ஒரு அவர் விட்டுருக்கலாம்ல, விட்டுருக்கலான்ட்டு எனக்கு தோணுது அந்த லைன். விட்டுருக்கலாம். எஸ்பெஷலி அந்த செகண்ட் இன்னிங்ஸ்லாம் வந்துட்டு நீ ஜஸ்ட் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப்னு ரொம்ப இதுவா சொல்லிட்ட. பால் அது எங்கேயோ அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப். ஆமா, அந்த அளவுக்கு டெஸ்ட் மேட்ச்லாம் அந்த பால் ஆடவே முடியாது அன்லெஸ் யூ கோயிங் ஃபார் அன் அக்ரெசிவ் ஷாட்ல. அந்த பால் டிஃபென்ஸ்லாம் ஆடுறதுல அர்த்தமே கிடையாது. ஒரு டிரைவ் ஆடுறீங்கன்னா ஓகே, இல்ல ஒரு பேக் ஃபுட்ல கட் ஆடுறீங்கன்னா ஓகே. அவர் போய் அந்த லைன்ல எதுக்கு டிஃபென்ஸ் ஆடுறாருன்னு புரிய மாட்டேங்குது. பட் தட் இஸ் வேர் ஐ ஃபீல் தட் டெக்னிக்னு திருப்பி திருப்பி சொல்றோம். It is very very important to have that good defensive technique along with your attacking abilities. அதுதான் வந்துட்டு இந்தியா கிட்ட மிஸ்ஸிங்னு எனக்கு தோணுது. இல்ல எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு கௌ. இந்தியன் பேட்டர்ஸ் வந்து அந்த லைன்ல விடுறாங்களா? ஏன்னா ஆஸ்திரேலியால வந்து they'll say லைன்ல விடக்கூடாது, லென்த்ல விடணும். ஏன்னா பவுன்ஸ் இருக்கும், பவுன்ஸ் இருக்கும். ஈவன் இஃப் இட்ஸ் ஆன் த ஆஃப் ஸ்டம், நார்மல் லென்த், இப்போ இந்தியால இருக்கிற மேட்ச்ல பிச்சஸ்ல இருக்கிற லென்த்ல ஆஃப் ஸ்டம்ப்ல விழுற போல நீ ஆடி ஆகணும். ஏன்னா பவுன்ஸ் இருக்காது. இட் வில் கோ ஹிட் த ஸ்டம்ப். ஸோ யூ பட் ஆஸ்திரேலியால ஈவன் இஃப் இட்ஸ் ஆன் த ஆஃப் ஸ்டம் பட் இட்ஸ் ஆன் த லென்த் ஆர் பேக் ஆஃப் குட் லென்த்லாம் விடலாம். ஸோ உனக்கு as a batter you have that tiny bit of advantage. மெக்ஸ்வின் நீ சொன்ன மாதிரி நிறைய விட்டுக்கிட்டு இருந்தாரு, மார்னஸ் லபிஷ் நிறைய விட்டுக்கிட்டே இருந்தாரு. ஸோ தட் வாஸ் ஐ ஃபீல் அது நம்ம நிறைய லைனுக்கு ஆடிக்கிட்டே இருக்கோம். விராட் கோலி எஸ்பெஷலி மோர்ஸ் ஆன் த விராட் கோலியோட டிஸ்மிஸல். ஹோப்ஃபுல்லி தட் சேஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அண்ட் ப்ராப்ளம் என்னன்னா அவருக்கு அந்த ஒரு 20 பால்ஸ்ல வந்து he needs to get past that 20 balls limit. அந்த 20 பால்ஸ் தாண்டா எனி பேட்டர் உனக்கே தெரியும் கொஞ்சம் பெட்டரா அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பட் தெரியல, சம்திங் இஸ் டிராஸ்டிக்லி ராங் வித் வித் தீஸ் டூ சொல்லும் போது ரோஹித் சர்மாவை பத்தியும் பேசலாம். ஐ திங்க் ஹி வாஸ் ஜஸ்ட் நாட் ஸ்விட்ச்ட் ஆன் கவ். ஜஸ்ட் த வே இந்த ஹோல் டெஸ்ட் மேட்ச்ல பண்ணவே முடியாது. தி ஒன்லி பாசிபிள் சக்சஸ் ஃபார் ரோஹித் சர்மா அட் நம்பர் 6 could have come if we had laid a foundation and given it to him at 200 for 4. And that was a long shot. ஏன்னா அந்த மாதிரி இந்தியா இது வரைக்கும் ஆடி நம்ம பார்க்கவே இல்லை. எல்லா மேட்ச் இந்தியாவா இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும் எங்க போனாலும் 80 for 4 100 for 5 அந்த ஸ்கோர்ஸ்ல தான் இருக்கும். ஸோ ரோஹித் சர்மா அந்த ஸ்டேஜ்ல போய் இப்போ அட் திஸ் ஸ்டேஜ் ஆஃப் ஹிஸ் கரியர் அவரோட பேட்டிங் இருக்கிற இதுக்கு இட் இஸ் ஐடியலி இம்பாசிபிள் ஃபார் ஹிம் டு கவுண்டர் தட். அதுதான் எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் ப்ரிவியூல சொன்னேன் தட் பெட்டர் சான்ஸ் ஆஃப் KL ராகுல் பேட்டிங் தேர். பட் ஐ ஆல்சோ ஃபீல் தட் இட்ஸ் த ரைட் திங் தட் ரோஹித் சர்மா டிட் as a captain. ஏன்னா இட்ஸ் வெரி ஈஸி, நான் தான் ஓப்பனிங் நீ ஒரு மேக் ஷிஃப்ட் ஓப்பனர்னு ஆடுறது இஸ் a very easy call. But he did the right thing by saying stick to this. ஆனா வந்துட்டு அப்ப பண்ணும்போதே இட் வாஸ், அதனால தான் ஐ ஃபீல் தே பேட்டட் ஃபர்ஸ்ட். ஏன்னா என்ன ஒரே ஒரு ஹோப்னா யூ கெட் இட் டு 200 for 4. ஏன்னா டே டைம்ல ஆடுறோம், ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா டே டைம்ல அந்த ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் லே பண்ணிட்டோம்னா நைட் இல்ல ப்ராபப்ளி இஃப் வி கேன் சர்வைவ் தட் அண்ட் நெக்ஸ்ட் டே ஆர் ப்ராபப்ளி ஒரு அவங்க போலர்ஸ் டயர்ட் ஆனோடனே ஐ டேக் தெம் ஆன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இருந்திருக்கும். இப்படி ஆனதுக்கு அப்புறமா மிச்சல் ஸ்டார்க் அவரோட அந்த ஓப்பனிங் ஸ்பெல்லுக்கு அப்புறமா தேர் வாஸ் நோ லுக்கிங் பேக் ஃப்ரம் தெம். அண்ட் we were never going to counter that, especially not with Rohit Sharma. Okay, Rohit batting was obviously disappointing. Even his captaincy I felt was not up to the mark. ரொம்ப வந்து பின்தங்கி ஆகுது, ப்ரோஆக்டிவாவே இல்ல. ஒரு டிராவல்ஸ் ஹெட் உள்ள வரும்போது பும்ரா இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்டெண்டட் ஸ்பெல் போட்டிருக்கலாம். பட் we were not அந்த ஒரு டிசிஷன், அவர் அந்த ஒரு கால் எடுக்கல. ப்ராப்ளி ஒரு பும்ரா கேப்டனா இருந்தா நடந்திருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் வந்து சீவிக்கிட்டே இருந்தார் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம், பாயிண்ட்ல தெரிச்சிட்டு ரன்ஸ் போயிட்டே இருக்கு. பட் எதுவுமே பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேட் கமின்ஸ் முன்னாடியே டிசைட் ஒரு பிளான் இருந்தது. சரி நம்ம லோவர் ஆர்டர் பேட்டருக்கு வந்து பவுன்சரை போட்டு உடைப்போம், அவங்கள பயமுத்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து என்ன ஒரு பிளானுமே இல்லாத மாதிரி தான் இருந்தது. எஸ் ஐ அக்ரி, ஓகே ஒரு சில கேட்சஸ் வந்து எடுத்துக்கலாம். முகமது சிராஜ் அந்த ஒரு 70ல இருக்கும்போது கேட்ச் எடுத்துக்கலாம். ரிஷப் பண்ட் ஒரு மாதிரி ஒரு டஃப் சான்ஸ் டுவர்ட்ஸ் இஸ் ரைட், இதெல்லாம் ஓகே ஃபைன். பட் இட் வாஸ் அ மொனாட்டனஸ் பிளான்ல தான் அது வந்தது தவிர நத்திங் வாஸ் தாட். அவரை வந்து ஒரு டிஃப்ரெண்டா யோசிக்க வைப்போம், ஒரு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்ல அடிக்க வைப்போம் அப்படிங்கிற ஒரு யோசனையே இல்லாம ஒரு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2023ல நடந்த அதே தப்பு தான் இன்னைக்கும் நம்ம பண்ணோம். ஏன்னா பவுன்சர் அந்த அளவுக்கு போடல,
பவுன்சர் போட்டாலும் அதுக்கு ஏத்த ஃபீல்டு இல்ல, அந்த பிளானுக்கு பர்சிஸ்ட் பண்ணல. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல கவ், ஃபார் அ கேப்டன் டு பி ரியலி ப்ரோஆக்டிவ். நீ நிறைய கேப்டன்சி லாங்கர் ஃபார்மேட்ல பண்ணிருக்க. கண்டிப்பா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அந்த ஒரு நீ கரெக்டா சொன்ன ஹெட் வந்த உடனே ப்ராபப்ளி பும்ராவும் ஒரு ஸ்பெல் வந்திருக்கலாம். ஏன்னா அந்த இல்ல இடத்துல அவர் இட் வாஸ் டூ. போட்டிருந்தாருக்கா, அவர் போட்டிருந்தாரு. 5 ஓவர் போட்டதுனா போட்டிருந்தாரு. என்ன யோசிச்சாருன்னு தெரியல, டக்குன்னு ஐ திங்க் ராணாவை கொண்டு வந்துட்டாரு. ராணா வந்த உடனே பாஞ்சிட்டாரு டிராவிஸ் ஹெட். ஆமா. 2-3 பவுண்டரி அடிச்சிட்டாரு. இல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கும் செகண்ட் மேட்ச்சுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தனா, ஃபர்ஸ்ட் மேட்ச்சும் நம்ம லோ ஸ்கோர் தான். பட் ஐ ஃபெல்ட் நம்ம bowlers வந்து ப்ராபப்ளி ஒரு கேப்டன்சியோட மைண்ட் செட் when it's a fast bowler and when it's a batsman வந்து டிஃபரன்ஸ் பார்க்குறோமா என்னன்னு தெரியல. ஏன்னா அனில் கும்ப்ளேவும் அந்த பாயிண்ட்டை ரேஸ் பண்ணாரு. அந்த எனர்ஜி அந்த இது இல்லைங்கிறது டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது இருக்கும், அது ஒத்துக்கிறேன். பட் ஆனால் இஃப் வி ஆர் கோயிங் டு வின் த மேட்ச், அந்த 180 அடிச்சதுக்கு அப்புறமா கன்சிஸ்டண்டா அட்டாக் பண்ணி தான் எடுத்தாகணும். நம்ம லீடை வந்துட்டு கர்டேல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்துக்கலாம்னா இட் வாஸ் நெவர் an ஆப்ஷன். அந்த இடத்துல லைக் யூ செட் ஐ ஆல்சோ ஃபெல்ட் கொஞ்சம் டிஃபென்சிவா இருந்த மாதிரி. ரொம்ப ப்ராபப்ளி த சப்போர்ட் தட் பும்ரா காட் ஃப்ரம் தி அதர் சீமர்ஸ் வாஸ் ஆல்சோ நாட் கிரேட். அது ஒரு இஷ்யூனாலே இவர் நிறைய ஃபீல்ட் ஸ்ப்ரெட் பண்ணாரா? ஏன்னா ஐ ஃபெல்ட் இன்னும் கொஞ்சம் அஸ்வினை வந்து சீக்கிரமா எடுத்துட்டு வந்துட்டாரு. லெஃப்ட் ஹேண்டர் ஆடிட்டு இருந்தாரு, ஃபாஸ்ட் பாலர் சரியா போடலங்கிறதுனால அஸ்வின் வாஸ் ஆல்சோ கோயிங் அட் அரௌண்ட் 2.5 3 ரன்ஸ் அண்ட் ஓவர். அண்ட் பெருசா டர்ன்லாம் ஆல. ஆல்தோ அவர் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணாரு, சிராஜ் கேட்ச் விட்டது. பட் தட் வாஸ் ஆல்ரெடி வென் டிராவிஸ் ஹெட் வாஸ் ஆன் 70. பட் ஆனா அதுக்கு முன்னாடி ஐ ஃபீல் அந்த சப்போர்ட்டும் இல்லாததுனால இட் வாஸ் அ பேலன்சிங் திங் தட் ஹி டிட் தட். ஓகே நான் டிஃபென்சிவா இருக்கிறேன், என்ன வருதுன்னு பார்க்கலாம், ஏன்னா திருப்பி பும்ரா வரும்போது தான் அட்டாக் பண்ண முடியும். பட் அல்டிமேட்லி இட் வாஸ் டூ லேட். யா டெஃபினெட்லி இட் வாஸ் அ லாட் லேட். அதுக்குள்ள மேட்சே முடிஞ்சிருச்சு. பட் ஐ திங்க் bowling பொறுத்த வரைக்கும் பும்ரா அண்ட் சிராஜ் 2 பேரும் தான் வந்து ஒரு 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 த்ரெட் ஆக்சுவலி போஸ்ட் பண்ணாங்க. 2 பேரும் தலா 4 விக்கெட் எடுத்தாங்க. The third medium pacer spot was a complete. I think that's where bowlingல வந்து they lost their way. Harshit Rana is a youngster, I understand, but he just couldn't deliver. கரெக்டான லைன் லென்ஸ் இன்ஃபேக்ட் போடல. எப்பெல்லாம் ஒரு ஷார்ட் பால் போடணும்னு நினைக்கிறாரோ ரொம்ப ஷார்ட்டா. ஏன்னா ஆஸ்திரேலியால பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த பேக் ஆஃப் லென்த்ல இருந்தே உங்களுக்கு பவுன்சர் போடலாம். பேட் கமின்ஸ் ஞாபகம் இருக்கும், கேஎல் ராகுலோட விக்கெட் எடுப்பாருக்கா செகண்ட் நியூ பால், செகண்ட் இன்னிங்ஸ்ல. It will not be a bouncer ball. It will be only just on the back of ball, back of length, but extra effort on that length. ஸோ யூ அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும். நீ நம்ம ஊர்ல வந்து நீ பேங் இன் பண்ணும் அந்த பேக், நல்ல பவுன்சர் லென்த்ல நீ பேங் இன் பண்ணும். பட் ஆஸ்திரேலியால அந்த பேக் ஆஃப் லென்த்ல பேங் இன் பண்ணா ஒரு பேட்டருக்கு வந்து அந்த ஆக்வர்ட் ஹைட்ல தான் வரும். பேட் கமின்ஸ் இன்ஃபேக்ட் ரிஷப் பண்ட்டையும் அப்படிதான் எடுத்தாரு அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ ஐ திங்க் அர்ஷித் ராணாவோட ஹைட் வந்து குடண்ட், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அவருக்கு, அதுதான் தெரிஞ்சது கிளீனா. ஏன்னா ரன்ஸ் லீக் பண்ணாரு. அண்ட் ஐ ஃபீல் திஸ் இஸ் வேர் த கேம் கைண்ட் ஆஃப் ட்ரிஃப்டட் அவே. அந்த இப்போ ஒரு பும்ரா அண்ட் ஒரு சிராஜ் அந்த ஒரு கிரியேட் பண்ற ப்ரெஷரை தாண்டி இவர் வந்து ப்ரெஷர் லீக் பண்ணியிருந்தாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் அஸ்வின் வந்து சிராஜும் அவ்வளோ ப்ரெஷர்லாம் எனக்கு கிரியேட் பண்ண மாதிரி தெரியல. எஸ் ஹி கேம் பேக் வெல் எண்ட் ஆஃப் த இது அந்த ட்வைலைட்க்கு அப்புறமா ஹி டிட் வெல். பட் ஐ டோன்ட் திங்க் சிராஜ் வாஸ் அட் ஹிஸ் பீக் ஆர் அட் ஹிஸ் பெஸ்ட் வென் இட் அந்த ஏர்லி அவர் ஸ்பெல். ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ் வந்து ஒரு மாதிரி கண்ட்ரோல் கொடுத்தாரு. டுவர்ட்ஸ் த எண்ட் அந்த செகண்ட் நியூ பால்ல வந்து ஏராளமான ரன்ஸ் போச்சு. அது டிராவிஸ் ஹெட் வந்து he was in his elements, but also he got wickets around அந்த ஃபேஸ்ல தான் he also got wickets. But I feel that third medium pacer was a big deal breaker தான் நான் ஃபீல் பண்றேன். So ஒரு ஷமி இருந்தா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பால் கேம் இருக்கும். We'll talk about that more in the next preview. Hopefully he comes back into the team. ஏற்கனவே இஸ் the doors are open அப்படின்னு சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மா. பட் எந்த அளவுக்கு அடுத்த மேட்சா இல்லாட்டி ஃபோர்த் டெஸ்டா அப்படின்ட்டு we'll have to wait and see. But just winding up this review go, I think it was a disappointment for Indian team. But nevertheless the series இப்படிதான் இருக்க போகுது. It's going to be ஒரு பஞ்ச் நீ கொடுத்தனா இன்னொரு பஞ்ச் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். 2 ஹெவி வெயிட் டீம்ஸ் ஆடும் போது இப்படிதான் இருக்குங்கிற ஒரு 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 நம்பிக்கை தான் எனக்கு இருக்கு. பட் it has an effect on the World Test Championship qualification. இப்போ இந்தியா வந்து has to win the next 3 games. If they அவங்க மத்த டீம் மேல டிபெண்ட் பண்ணாம அப்படியே டைரக்டா குவாலிஃபை ஆகணும்னா அடுத்த 3 கேம் வின் பண்ணி ஆகணும். நியூசிலாந்து has lost 2 test matches against England. So அவங்க unlikely to qualify, England and New Zealand.
சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கோ, பின்னாடில இருந்து வந்திருக்காங்க அவங்க. பேக்டோர் என்ட்ரி. ஆமா. ஆமா. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி மோஸ்ட் லைக்லி இந்த 3 டீம் தான். சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா. இந்த 3 டீம்ல வந்து ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி 3-way ஷூட் அவுட் அப்படின்னு சொல்லலாம். பட் நெவர்தலெஸ் ஹோப்ஃபுல்லி அடுத்த மேட்ச் நல்ல ஒரு கம்பேக் இந்தியன் டீம் கொடுப்பாங்க. கேபால ஆட போறாங்க. இட் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். கேபா ஃபோர்ட்ரஸ் உடைச்சதே வந்து இந்தியா தான். திரும்ப உடைப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் we'll definitely speak about that in the preview of the game. Okay, Kav. Final thoughts, Kav. Anything to add? ஐ திங்க் மாட்டிக்கிட்டோங்க நம்ம இந்த மேட்ச்ல. அந்த டைமிங்ல மாட்டிக்கிட்டோம். கரெக்டா ட்வைலைட்ல என்னடானா அவங்க போலிங் போடுறாங்க. நல்ல பேட்டிங் ஆடுற டைம்ல நம்மளால பேட்டிங் ஆட முடியல. நல்ல பேட்டிங் அதெல்லாம் சொல்லாத. கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணி நல்ல அப்போ ஸோ அப்போ நல்ல டே லைட் தான் இருந்தது. மாட்டிக்கிட்டோம்னா ஹோப் பண்ணுவோம் நெக்ஸ்ட். மாட்டிக்கிட்டோம் அண்ட் அட் த சேம் டைம் நல்லா விளையாடல. நெக்ஸ்ட் இதுல கொஞ்சம் நல்லா கம்பேக் கொடுப்போம்னு ஹோப் பண்ணுவோம். Definitely there are some noises already about ரோஹித் சர்மா, விராட் கோலி என்ன பண்ணும், அவங்களோட ஃபியூச்சர் அப்படி இப்படின்ட்டு நாய்ஸஸ் இருக்கு. பட் let's not go there. Let's not go there. Still a long series. Still 3 மேட்ச் இருக்கு. We'll talk a bit more about that. Okay, மக்களே, உங்களோட ஃபீலிங் என்ன? What do you think of the performance, இந்தியன் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் போடுங்க. அண்ட் யாரு அடுத்த மேட்ச் என்ன ஏது அப்படின்ட்டு டெஃபினெட்லி கமெண்ட்ஸ்ல போடுங்க. அந்த காம்பினேஷன் ஏதாவது மாத்தணுமா, வாட் எவர் யூ ஃபீல், ஜஸ்ட் புட் இட் இன் த கமெண்ட்ஸ். வில் டெஃபினெட்லி ஹேவ் அ லுக் அண்ட் ரிப்ளை. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே, ஓகே, அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். திஸ் இஸ் Kaushik and Yomi signing off the field. I'll see you guys in the next preview of the third test. Until then, this is who us both. See you. Bye bye.